என்ன இவ்வளவு ஒருத்தியலையும் காணையில. மீன் வாங்க போனேன்னு சொல்லிட்டு கிடந்த அழுவா. மீன் வாங்குக்கு கரெக்டான நேரத்துக்கு போனா இல்ல மீன் கிடைச்சான். இனி நாங்க போற நேரத்துக்கு மீன் கடைக்காரன் கடையை பூட்டிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் எங்க போய் இவ்வளவு மீன் வாங்குவாளுவா? இவ்வளவு பேச்ச கேட்டு நானும் இருக்கேன் பாரு. நான் பேசாம அந்த அக்கா கொண்டு வந்த மீனை வாங்கியிருக்க மாட்டானா? இனி எப்ப இவ்வளவு வந்து எப்ப போய் மீன் வாங்கி வந்து கறி வச்சு, அம்மா வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு வேண்டியதாம்மா இவ்வளவு நேரம் நான் காத்திருந்தேன். எல்லாரும் சொல்லி வச்சுட்டாமா வாரீங்க ஒரே நேரத்துல. நல்லா சிரிங்க. மணி இப்பளே 8 ஆச்சு. மீன் கடைக்காரன் 8:30 மணி நேரம் தான் இருப்பான். அங்க போனா ஒன்னும் கிடைச்சாது. அழுவுன மீன் புளுத்த மீன் தான் கிடைச்சான். அப்படி எல்லாம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் தானே, வாங்க நம்ம ஸ்பீடா நடந்து போயிரும். நடந்து போனா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அம்மா நீ சின்ன பெண்ணு, ஸ்பீடா நடப்ப. எனக்கு முடியாதாம்மா, எனக்கெல்லாம் முட்டி எல்லாம் செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால பையதாம்மா நடக்க முடியும். கவலைப்படாதீங்க செல்வி அக்கா, உங்களுக்கு நடக்க முடியலன்னா நான் இருக்கல, நான் உங்களை தூக்கிட்டு போலாம். அம்மா நீ தூக்கிட்டு போறதுக்கு நான் நடந்தே வரல. நீ எப்படி தூக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பயப்படாதீங்க அக்கா, கீழே ஒன்னும் தள்ளிட மாட்டேன். சரி அம்மா, சரி கிளம்புவோமா? சரி அக்கா போவோம். எட்டி எல்லாரும் கொஞ்சம் வேகமா நடந்து வாங்கட்டி, நம்ம போய் சேரியதுக்குள்ளாடி மீன் எல்லாம் தீந்து போயிடும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இப்படிதான் அக்கா சொல்லுவியா? அங்க போனா மீனும் இருக்கு, மீன் கடையும் இருக்கும். ஆமாக்கா, நம்ம வெப்பரலப்பட்டு ஓடியதான் உண்டு, அங்க எல்லாமே இருக்கான். இப்படி அவசரப்படாண்டா, பொறுமையா போவோம். பொறுமைனா எப்படி உமா? நாளைக்கு போய் வாங்கினா மதியா? என்ன ஜில்லு, சும்மா ஒரு பேச்சுக்கு அதுக்குன்னு இப்படியா? இன்னைக்கு நல்ல வஞ்சர மீனை பார்த்து வாங்கணும். என்னது வஞ்சர மீன் வாங்க போறீங்களா வசந்தி அக்கா? நீங்களே 50 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ என் வாசல கிடைக்குமான்னு பாப்பியா மீன்? இதுல நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வஞ்சர மீன் வாங்குவீங்களா? இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு இப்படி கக்க சிரிச்சியா? எனக்கும் வஞ்சர மீன் எல்லாம் வாங்க எல்லாம் முடியும். 1000 ரூபாய், நான் 10,000 ரூபாய்க்கு மீன் வாங்குவேன். இன்னும் கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறதுக்காக தான் 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ வாங்கியது. முதல்ல சிக்கன் என்னன்னு தெரியுமா வசந்தி அக்கா? நம்ம காசுல நம்ம வாங்குறதுதான் சிக்கன். அதை விட்டுட்டு மத்தவங்க காசுல வாங்குறது சிக்கனத்துல வராது. என்ன சொன்னாலும் இந்த ஜில்லு கரெக்டா கண்டுபிடிச்சியா? அந்த அளவுக்கு நான் உங்களை புரிஞ்சு வச்சிருக்கேன் அக்கா. நான் மனசுக்குள்ள பேசியது கூட இவளுக்கு கேக்குது. நீ இவ இருக்கும்போது மனசுக்குள்ள கூட பேசக்கூடாது. அப்படி இருந்தா ரொம்ப நல்லதுதான் அக்கா. ரொம்ப நடிக்காத, ஒழுங்கா வா. நான் மீன் வாங்க வந்திருக்கவே மாட்டேன். பின்ன எனக்கு மாப்பிள்ளை மீன் சாப்பிட அதுக்காக மட்டும்தான் வந்தது. இந்த பிள்ளை இப்ப மீன் ஒண்ணுமே சாப்பிடுதோ இல்லை. அதுகளுக்கு இந்த சிக்கனு பீஃபு இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இறங்குது இப்ப தொண்டையுள்ள. ஆமாக்கா, எனக்கு வீட்லயும் அதேதான். இது வந்து இந்த செல்லுலயும் அதுலயும் இதுலயும் பார்த்து இப்ப அதுகளுக்கு இந்த மீன் ஒண்ணுமே பிடிச்சே இல்ல. சிக்கன்ல அது கொண்டு வா, இது பண்ணித்தான்னு கேக்குதுவா. இங்க என்னத்த தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வறுத்தரிச்ச ஒரே ஒரு சிக்கன் கறி மட்டும், பின்ன ஒரு பொரிச்சவும் தெரியும் மல்லியும் மிளகும் போட்டு. ஆனா அதுவா என்னது பட்டர் சிக்கனு, தவா சிக்கனு, கடாய் சிக்கனு, என்னெல்லாமோ செல்லுதம்மா. ஆமாக்கா, இப்ப காலம் எல்லாம் ரொம்ப மாறி போயிட்டு இல்ல. அதுவோ இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போய் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப இதெல்லாம் அதுவோ பார்த்து பார்த்து அதுகளுக்கு இப்ப வெரைட்டியா தோணுது, கேக்குதுவோ. ஏம்மா கேட்கறதுல கூட தப்பு இல்லாமா, நமக்கு அதை செஞ்சு கொடுக்க தெரியானா இல்ல. அதுவ வந்து முன்னாடி எல்லாம் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அதுல வாட்டுக்கு போயிடும். இப்ப எள்ளு போய் உப்பு குறைஞ்சாலோ இல்ல எரிப்பு குறைஞ்சாலோ அதுல 1000 கண்டுபிடிச்சிட்டு சொல்லுதுவோ, நீங்க யூடியூப்ல பார்த்து பண்ணுங்க, அதை பார்த்து பண்ணுங்க, இப்படி வராது அப்படி வராதுன்னு அதுவும் நமக்கு கிளாஸ் எடுக்குது. என்னத்த செல்லுது? முன்னாடி எல்லாம் என்ன யூடியூப் எல்லாம் பார்த்தா நம்ம வந்து சமைச்சோம், குடிக்கிற திணிட்டு போயிட்டு இப்ப அதுகளுக்குன்னு எல்லாம் தெரிஞ்சோன்னா தலைக்கு திமிரு பிடிச்சி தெரியுதுவா. ஒன்னும் செல்லுதான் வழி இல்ல. அக்கா உங்க பிள்ளைகளாவது வளர்ந்துட்டுன்னு சொல்லலாம் அக்கா. எனக்கு பிள்ளைய எத்தனை வயசு அக்கா? 5 வயசு 6 வயசு தான் ஆகுது. அதுவோலையே செல்லுது, அம்மா நீ வச்சது நல்லா இல்ல, பிடிச்சே இல்ல, எங்களுக்கு மீன் வேண்டாம், மீன் இல்ல நாத்தம் வருது, நீங்க எங்களுக்கு சிக்கன்ல பண்ணித்தாங்க, அது பண்ணித்தாங்க, சீஸ் போட்டு தருங்க அப்படின்னு எல்லாம் செல்லுதுவா. இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இதுவெல்லாம் எங்க போய் இதெல்லாம் படிச்சதுன்னே தெரியல. வேற எங்கண்டுமா கத்துக்க? இதோ பள்ளிக்கு போதுவ இல்ல, அங்க வேற பிள்ளைங்க இதெல்லாம் கொண்டு வரமா இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து கேக்கியது. இல்லைன்னா இதுகளுக்கு எங்க தெரியும்? ஒண்ணு நம்ம பண்ணி கொடுத்தா தெரிஞ்சிருக்க, நம்ம பண்ணி கொடுக்கறது கிடையாது. அப்ப அங்க பள்ளியில வேற பிள்ளைய கொண்டு வரேன்ல, அதை பார்த்துட்டு இங்க வந்து கேக்கியது. எனக்கு பிள்ளைலாம் அப்படிதாங்க கேக்குது. ஒரு நாள் அந்த நூடுல்ஸ் கேக்குது, ஒரு நாள் சீஸ்ல அது கேக்குது, என்னெல்லாமோ பேர் சொல்லி கேக்குது. அப்ப நான் என் பிள்ளைகிட்ட கேட்டேன், இதெல்லாம் நீ எங்க மக்களை கத்துக்கிட்டு வார அப்படின்னு. அப்ப அதான் சொல்லிச்சு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு வருது இல்ல, அதை பார்த்து இதுங்க கத்துக்கிறது. ஆமா, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான். முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு என்ன கொடுத்தாலும் என்ன இருக்குன்னு கூட கேட்காதோ, அப்படியே எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வர. இப்ப உள்ளதுவா எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குதுவா. நம்ம தெரியாதுன்னு சொன்னா யூடியூப்ல இருக்கு, நீங்க அதுல இருந்து பார்த்து கத்துக்கிட்டு எனக்கு செஞ்சு தருங்கன்னு கேக்குது. அம்மா பயங்கர கஷ்டம்தான் அம்மா. இந்த காலத்துல பிள்ளைகளை கொண்டு போறதும் சரி வாழ்றதும் சரி எல்லாமே கஷ்டம்தான்.
ஆமாக்கா, இப்ப எல்லாம் டவுட்டா இருக்கு, நான் அம்மாவா இல்ல அதுங்க எனக்கு அம்மாவான்னு. அந்த மாதிரி நம்மள வச்சு கிளாஸ் எடுக்குதோ. சரி, இந்த கதையில நம்ம இனி பரவ பேசணும், கொஞ்சம் கூட வேகமா நடைங்க. ஒவ்வொரு கடையிலயும் விதம் விதமா எவ்வளவு மீன் இருக்குது. ஆமா வசந்தி, எவ்வளவு மீன் இருக்கு பாத்தியா? ஆமாக்கா, செல்வி அக்கா என்ன வெப்பராள பட்டுனா மீன் கடைக்கார மீன் கடையை பூட்டிட்டு போயிருவான்னு. இந்த மீன் எல்லாம் இவனும் வித்துட்டு போறதுக்கு அந்தி 1000 போலதான் இருக்கு. ஆமா வசந்தி, வெப்பராள பட்டம் தான். 8 9 மணி வரையில மீன் கடை இருக்கான். நான் கொஞ்ச நாளத்துக்கு பிறகு இன்னைதான் வாரேன். நிறைய கடை வந்திருக்கு புதுசாட்டு, நல்லா மெயின்டைன் பண்ணி இப்ப எடுத்திருக்கானுவா. அதனால ஒரு அந்தி வரைக்கும் கடை இருக்குமா இருக்கான். இப்ப நிறைய மீன் இருக்குல்ல, அதனாலதான் நான் சொன்னேன் மீன் எப்படியும் 10 11 மணி வரைக்கும் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு. எனக்கு தெரியாதுல்லம்மா, நான் வந்து இங்க 6 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நான் அந்த வீட்டுக்கிட்ட கொண்டு வருவாயில்ல அந்த கல்லா அக்கா, அவள்கிட்ட தான் நான் வாங்கியது 6 மாசமாட்டு. அதனால எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து பாத்துட்டேன்ல, இனி இங்கேயே வந்து மீன் வாங்க வேண்டியதான். எவ்வளவு விதவிதமா வச்சிருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு போயிட்டா ஒரு அனத்தையும் இல்லை. ஆமாக்கா, நானே இனி கூறு போட்டு 5 நாளத்தை கணக்கு பண்ணி தனித்தனியா ஒவ்வொரு மீனா வாங்க போறேன். நல்லா இருக்குல்ல, மீனை பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமாம்மா, ஆமா. வசந்தி அக்கா, நீங்க வஞ்சர மீனை கேட்டியல்ல, என்ன இருக்கு, வாங்குதியாளா? அப்படியே ஜில்லு, வஞ்சர மீன் இருக்கா? இது வந்து பாக்கட்டு. அட கடவுளே, 900 ரூபாய் போட்டிருக்கு. ஜில்லு சொன்ன 1000 ரூபாய் வேணும். நான் அதிக பசங்க தானமா ஓவரா பேசிட்டேன். இப்ப என்ன பண்ணியது? என்கிட்ட இருக்கிறதே வேற 100 ரூபா தான். என்ன வசந்தி அக்கா, வாயை பழந்துட்டு நிக்குதியா? வஞ்சர மீன் எவ்வளவு ரூபா போட்டிருக்கு? 900 ரூபா. நான் சின்ன போல 1000 ரூபா தான் போட்டிருக்கு. நீங்க தான் 10,000 ரூபாய் வரைக்கும் வாங்குவீங்களா? நல்ல பிரச்சனை இல்ல. இவ வேற நேரங்காலம் புரியாம பேசியாலே. 1000 ரூபாய் என்ன 10,000 ரூபாய்க்கு வாங்குவேன்னு சீனு போட்டானே. இப்ப ஒவ்வொரு மீனுக்கு விலையே 300 ரூபாய் மேலதான் இருக்கு. என்கிட்ட வர 100 ரூபா தான் இருக்கு. என்ன பண்ணியது? வாங்கம்மா, வாங்க வாங்க, மீன் வேணுமா? மீன் பாறை மீன் இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு, நெத்திலி மீன் இருக்கு, சூத மீன் இருக்கு, சால மீன் இருக்கு, கனவா மீன் இருக்கு, நவர மீன் இருக்கு, விதவிதமா நிறைய மீன் இருக்கு, ஸ்லோப்பியா மீன் இருக்கு, எல்லா மீனும் இருக்கம்மா. உங்களுக்கு என்ன மீனம்மா வேணும்? 100 ரூபாய்க்கு ஏதாவது மீன் இருக்கண்ணே? என்னது 100 ரூபாய்க்கா? வசந்தி அக்கா 1000 ரூபாய்க்கு மீன் வாங்கணும்னு சொன்னியா? வஞ்சர மீனுக்கு கிலோ 900 ரூபா, 100 ரூபாய் இல்ல. கண்ணை திறந்து நல்லா பாருங்க. ஆமா, எனக்கு கண்ணு காணாமல இருக்கு. என்கிட்ட இருக்கவே வேற 100 ரூபா தான். இதுல நான் என்ன செய்வேனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இவ வேற இதுக்கெல்லாம் ஓவரா வா விடக்கூடாதுன்னு சொல்லியது போல. ஆகா, சூர மீன் கிலோ 350 ரூபா தான் போட்டிருக்கு. அப்ப நம்ம 1/4 கிலோ வாங்கினா கரெக்டா இருக்கும். சொல்லுங்க அம்மா, எல்லாரும் வந்து நின்னுட்டு பேசாம இருக்கீங்க. வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த கஸ்டமரை நான் பாப்பேன்லம்மா. அண்ணே, எனக்கு 1/4 கிலோ சூர மீன் தாங்க அண்ணே. சரி அம்மா, தாரேன். ஏ வசந்தி அக்கா, என்னது 1/4 கிலோ சூர மீனை வாங்குதியா? வஞ்சர மீன் வாங்க போறேன்னு அது இதுன்னு சொன்னியா? இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு கூட மீன் வாங்கலையே. ஏஜில தெரியாம பேசாத. வஞ்சர மீன் வாங்குறேன்னு தான் வந்தேன். மீனை பாரு, மீன் எல்லாம் நல்லா அழுவி இருக்கு. இந்த மீனை வாங்கிட்டு போனேன்னா எனக்கு மாப்பிள்ளை கொல்லு போடுவாரு. சூர மீன் தான் பாக்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கு. அதனால நான் அதே வாங்கி. சரி, நீங்க சூர மீனே வாங்குங்க, பிரச்சனை இல்ல. அது 1 கிலோ வாங்காம வரும் 1/4 கிலோ வாங்குதியா? 1 கிலோவே வாங்கி கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? நான் தான் சொன்னேன், பிள்ளைங்க எல்லாம் இப்ப பெருசா மீன் எல்லாம் விரும்ப மாட்டேங்குது. எனக்கு மாப்பிள்ளைய மட்டும் தான். எங்களுக்கு 1/4 கிலோவே தாராளம் 2 நாள் போதும். ஏன் வசந்தி அக்கா இவ்வளவு நடிச்சதியா? உங்களுக்கு 100 ரூபா தான் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற மீனா நீங்க வாங்குனீ, அவ்வளவுதான். நல்ல வாயை பழந்துட்டு நெல்லுங்க. இப்ப 100 ரூபாய்க்கு தான் மீன் வாங்கினா என்ன குறைஞ்சா போயிடும்? அதை உண்மையை சொன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு என்ன நடிப்பு நடிக்குதியா? அப்படி இல்ல ஜில்லு, சும்மா ஏதாவது சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சொன்னது. சரி, ரொம்ப நடிக்காதீங்க. மீனை வாங்கியாச்சுல, அப்புறம் மாறுங்க, நாங்க வாங்கட்டும். எப்பா ஒரு வழியா தப்பிச்சாப்பா, இல்லன்னா என்ன போட்டு பெரட்டி எடுத்துறப்பா. எனக்கு இந்த வாயை குறைக்கணும் நினைச்சு எனக்கு குறைக்க முடியல. என்ன பண்ணுது? எனக்கு வாயே எனக்கு முதல் எதிரியா இருக்கு. வாங்கம்மா, உங்களுக்கு என்னம்மா மீன் வேணும்? அண்ணே, எனக்கு இந்த வஞ்சர மீன்ல ஒரு 1/2 கிலோ, அப்புறம் இந்த பாறை மீன் 1 கிலோ கொடுங்க, அப்புறம் சூர மீன் 1 கிலோ கொடுங்க. சரிம்மா, தாரேன். எப்பா, இந்த உமா பெரிய ஆளுதான் போல. எவ்வளவு ரூபாய்க்கு மீன் வாங்கியா? நம்மளாம் இருக்கிறோமே. ஆனா எனக்கும் வஞ்சர மீன்ல 1 கிலோ கொடுங்க, அப்புறம் நெத்திலி மீன்ல 1 கிலோ கொடுங்க, அதுக்கப்புறம் கனவா மீன் சொன்னீங்கல்ல, அதுல 1 கிலோ கொடுங்க. சரிம்மா, சரி அண்ணா. எனக்கு 1/2 கிலோ நெத்திலி மீன், 1/2 கிலோ சூர மீன், 1/2 கிலோ பாறை மீன், அப்புறம் 1/2 கிலோ வஞ்சர மீன், அதுக்கப்புறம் 1 கிலோ கனவா கொடுங்க. அண்ணா, எனக்கு 1/2 கிலோ பாறை மீன், 1/2 கிலோ வஞ்சர மீன், 1/2 கிலோ நெத்திலி, 1/2 கிலோ சூர, அப்புறம் 1/2 கிலோ சால மீன், இவ்வளவு கொடுத்துருங்க. சரிம்மா, சரி கொடுக்குறேன். அப்போ எல்லாரும் எவ்வளவு ரூபாய்க்கு மீன் வாங்கி ஆளுவா? 1000 1500 ரூபாய்க்கு வாங்கி ஆளுவா. நம்ம வேற 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நிக்கும். எவ்வளவு வத்தியாக்க, கொஞ்சம் கூட மீன் வாங்குங்க, நான் பைசா தாரேன்னு சொல்லி ஆளுவா. எப்படி சொல்லி ஆளுவா? நம்ம வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா சொல்லிட்டு பாளுவா. நம்ம தான் ஃபர்ஸ்ட் படம் காட்டிட்டோமே. என்ன வசந்தி அக்கா தனியா நின்று பிளமிட்டு இருக்குதியா? இதுக்குதான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லியது. பேசாம இருந்திருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். ஆனா நீங்க ஆரம்பத்திலேயே ஓவரா சீன் போட்டுட்டீங்க. இல்ல, உங்கள்ட்ட தான் 10,000 ரூபாய்க்கு மீன் வாங்குவீங்களாமே. 10,000 ரூபாய்க்கு வாங்குங்க, சரியா? இவ வேற நேரங்காலம் புரியாம நல்லா வந்து நின்று நடிப்பா. பின்ன எனக்கு இது தேவைதான். ஒழுங்கா இருந்திருக்க மாட்டேன் வாய வச்சுட்டு. சரி அக்கா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அக்கா. இதே மாதிரி நீங்க இன்னும் மீன் வாங்க இங்க வாருங்க அக்கா. நான் உங்களுக்கு இனி நீங்க வரும்போது நல்லா மீன் எல்லாம் குறைச்சி பறக்கி போட்டு தருவேன். சரி தம்பி, சரி. இந்த மீன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அடுத்த தடவை வரும்போது உங்க கடைக்கு தான் நாங்க வருவோம், சரியா? ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க.
என்னம்மா எல்லாரும் கிளம்புவோமா? சரி அக்கா கிளம்புவோம். இவ வசந்தியா மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்லக்கா, அவ 1000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கு மீன் வாங்குவேன்னு சீனு போட்டா இல்ல. இப்ப அவ 100 ரூபாய்க்கு தான் மீன் வாங்கியிருக்கா. நம்ம எல்லாரும் 1000 2000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கேன்ல, அது அவளுக்கு பொறுக்க முடியல. அந்த வயிற்றுச்செல்ல மூஞ்சி அப்படி வச்சுட்டு நிக்கா. வசந்தி என்னம்மா பைசா இல்லையா? வேணும்னா நான் ஒரு 500 தரட்டா, நீ ஏதாவது மீன் வாங்குறியா? இல்ல அக்கா வேண்டாம், பரவாயில்ல, எனக்கு இந்த மீனே போதும் அக்கா. இதுவே எனக்கு 2 நாளத்தைக்கு போதும். நான் பிறகு வேணும்னா பிறகு வந்து வாங்கிக்கலாம், நம்ம போலாம். ஆமா, இது இப்ப தாரேன் சொல்லுவேனா, பிறகு வந்து ரூபாய் கேப்பனா, அந்த ரூபாய் கொடுக்க என்கிட்ட ரூபாய் இருக்கண்டாமா. அதனால நமக்கு இந்த 100 ரூபாய்க்கே போதாம்ப்பா, கிளம்புவோம் பையன்.